ஒரு சார் ஒரு தோராயமா எவ்வளவு மெடிக்கல் ஷாப் இருக்கும் சார்? சார் வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் இருக்கு. ஓகேங்களா? வியாதியை தடுக்கிறதுக்குன்னு ஏதாவது மெடிசன் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்களா? கிடையாது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது இந்த வியாதியை அப்படிங்கிறதுக்காக இல்ல, எந்த ஒரு வியாதியும் வருமுன் காப்போம் திட்டம் தான் நம்மளோட இதுல இருக்கிறது. வியாதி வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டையும் நம்ம எடுத்துக்கக்கூடியதான். வியாதி வந்ததுக்கு அப்புறம் நான் தேடி டாக்டர் தேடுறேன் போறேன் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம எல்லாருமே இன்னும் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு 2 வீலர் இருக்கு சார். என்ன வண்டி வச்சிருக்கீங்க சார்? எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க சார்? சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா? எத்தனை சர்வீஸ் பண்ணிருக்கீங்க சார்? ஓகே சார். ஏன் சார் சர்வீஸ் பண்ணீங்க? வண்டி ரிப்பேரா இருந்ததுங்களா? நின்ற கூடாதுன்னு சார். உங்க ஏஜுக்கு இது வரைக்கும் எத்தனை டோட்டல் பாடி செக்அப் பண்ணிருக்கீங்க சார்? சார் வண்டி 6 மாசம் கூட ஆகல, அதனால ஜெனரல் செக்அப் பண்ணிட்டாரு. ஏன்னா வண்டி எங்கேயாவது நின்ற கூடாதுன்னு. ஆனா இவருடைய வயசுக்கு இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு முறை செக்அப் பண்ணிருக்காரு. அப்படிதான் இருக்கும். நம்ம என்னதான் காசே இருந்தாலும் பணமே இருந்தாலும் நம்ம இதுல ஏதாவது ஒரு அந்த பாடியில எதுல வண்டியில இருக்கக்கூடிய பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா மாத்திட்டு திரும்ப வாங்க முடியுங்களா? முடியாதுங்களா? ஆனா அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கற. அவர் பாடியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் போனாலும் திருப்பி எடுக்க முடியாது. ஆனா அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ட் இல்ல. வந்தா பாத்துக்கலாம் போ, அந்த ஒரு பொசிஷன்ல தான் நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் போய்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சார் யாருமே பிறக்கும் போது வியாதியோட பிறக்கல. அது 6 மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிருந்தோம்னா நமக்கு இந்த வியாதி கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்றதுக்கு டோட்டல் பாடி செக்அப் பண்றது ஒரு 8000 ரூபாயாவது மினிமம் கட்டணும் சார். அப்படி பண்றதை விட நம்மளுடைய ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடி தடுக்குது. ஒரு லிவர் கைனா லிவரை கிளென்சிங் பண்ணு. வந்ததுக்கு அப்புறம் ஏன் போய் செக் பண்ணி பார்த்து ஏன் பண்ற? வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிளென்சிங் பண்ணி வை. ஒரு உங்களுக்கு ஹார்ட் இருக்கா, ஹார்ட்ல பிளாக்கேஜஸ் வரக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வெள்ளாட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, எடுத்துக்கோ. இந்த மாதிரி இதுக்கு அதுக்கு தனித்தனி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்ல சார். எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. எதுக்கு இல்லன்னு தான் நம்மகிட்ட ப்ராடக்ட் கேட்கணும். அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாத்தையும் இன்னும் நான் இப்ப பேசல. ஜஸ்ட் ஒரு 1 or 2 ப்ராடக்ட். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் சார் பதம். அதனால இத்தனை ப்ராடக்ட்டையும் இப்ப எடுத்து காமிச்சேன்னா 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வேணும். உங்களுக்கு பொறுமை இல்ல, எங்களுக்கு பொறுமை இருக்கு. பொறுமை இருந்ததுனால தான் நாங்க இந்த இடத்துல வந்துட்டோம். ஏன்னா நீங்க புதுசா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதனால ஜஸ்ட் ஒரு 2-3 ப்ராடக்ட்டை பத்தி மட்டும் பேசுறோம். எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறோம் சார். அதுல முதல் ப்ராடக்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 95 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த 95 பத்தி யாருக்காவது தெரியுமாங்க சார் இங்க இருக்கவங்களுக்கு? சார் இந்த 95 அப்படிங்கிறது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னு இருக்கிறதுலயே இல்ல எல்லாருமே கேக்குறாங்க. என்கிட்ட ஒரு சிலர் கேட்டாங்க, உங்க கம்பெனில எது ஹைலைட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்லணும்னா இதுல எதுவுமே ஹைலைட் ப்ராடக்ட்லாம் இல்ல சார். எல்லாமே ஒரே மாதிரியான ப்ராடக்ட் தான். இதை ஹைலைட் பண்ணு, அதை ஹைலைட் பண்ணு. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா 10 ப்ராடக்ட் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் ஹைலைட்டா பேசுறாங்க. நாங்க அந்த மாதிரி எல்லாம் எதையுமே பேச முடியல. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே ஹைலைட்டா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ நான் 95 மட்டும் பத்தி பேச வந்திருக்கேன். 95 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakh வராக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது ஒரு ஜூஸ். இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குறாங்க நோனி ஜூஸா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நோனியும் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 13 பெரிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ். இது என்ன அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் இருக்கு இல்லீங்களா, டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. ஓகேங்களா? சார் என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு எப்படி நம்ம இதை ரீஜெனரேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டெமோ தான் சார் நம்ம இதுல காமிக்க வரோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சொல்றோம் நான் பயங்கர ஆக்டிவா இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்ப பாடி ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம செல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. திரும்ப ரீஜெனரேட் பண்றதுக்கு நம்ம எந்த விஷயத்தையுமே பண்ணல. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் செல்ஸையுமே ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்போ இது எப்படி நம்ம உண்மையாலுமே இது ரீஜெனரேட் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா டிஞ்சர் பாத்திருக்கீங்களா சார்? டிஞ்சர் என்ன கலர்ல இருக்கும் சார்? ஒரு காஃபி பிரவுன் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஞ்சர்ல நீங்க ஒரு அரிசியை போட்டீங்க, தண்ணி ஊத்திட்டு அரிசியை போட்டீங்க அப்படின்னா அந்த அரிசியோட கலர் டிஞ்சர் மாதிரி மாறிடும். திரும்பவும் அதை நீங்க என்ன பண்ணி கிளியர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, என்ன ஊத்துனீங்கன்னா அது கிளியர் ஆகாது சார். அதே மாதிரி பொசிஷன்ல தான் இருக்கும். ஜஸ்ட் அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணி காமிக்க முடியும்? நம்ம இதை ஏன் இந்த டெமோ காமிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும் விஷமா தான் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம பாடிக்குள்ளார ரத்தம்லாம் சுத்தமா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம பிளட் எத்தனை பேர் பியூரிஃபை பண்ண முடியும் சார்? சான்ஸே இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சர்ல சரி இப்ப நீங்க பண்றீங்க, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணிட்டே இருக்க முடியுங்களா? பண்ணிட்டே இருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு 1 year ஒன்ஸ் எனக்கு வியாதி இருக்குங்கிறதுக்காக இது எடுத்துக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கிடையாது. என் பிளட் பியூரிஃபைரா இருக்கணும், ரத்தம் சுத்தமா இருந்தால் சார் நான் எந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறனோ இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு தான் சார் மற்ற ப்ராடக்ட்டை கொடுப்பேன். ஏன் இந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ரத்தம் சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்க எந்த ப்ராடக்ட்டை கொடுத்தீங்கனாலும் ஈஸியா
அவங்க பாடியில அப்சர்வ் ஆகும். உங்க ரத்தம் சுத்தமாகாம டாக்ஸின்ஸாவே இருந்ததுன்னா நீங்க எதை கொடுத்தீங்கனாலும் கிளியர் ஆகாது சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட். அப்போ இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு நீங்க எதை கொடுத்தீங்கனாலும் ஈஸியா இருக்கும். இது எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கறத நம்ம காமிப்போம் சார். சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன் சார். இதுல 95 போடுவோம் சார். இதுலயும் வச்சுருங்க. ஆக்கிரி சார். ஓகே. Good morning. So dear friends, name Syed Tanvir from Mysore. Okay. So Tamil varadilla konju varadu. Na kannadadalli pesi nanu explain pada. Okay. Dear friends, idu glacial water ide. Okay, plain water. Okay. So ಏನಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೈ ಬಾರ್ನ್ ಬಾಟಮ್ ಬೈ ಬಾರ್ನ್ ಬೇಬಿ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಸೊ ಎಂಟೈರ್ பாடினா என்னப்பா ಅಂದ್ರೆ ஒரு பிறந்த குழந்தையோட ரத்தம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தண்ணிய ಫ್ರೆಶ್ ஒரு தண்ணியை மட்டும் தான் வச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல. ஓகேங்களா? சோ நெக்ಸ್ಟ್ ಏನಪ್ಪ ಆಗ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಳೀತಾ ಇರ್ತಂದ್ರೆ ಟೋಟಲಿ ಎಂಟೈರ್ ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರ್ ಗೆ ಆ ಪರ್ಸನ್ ಏನಪ್ಪ ಅಡಿಕ್ಟ್ ಆಗ್ತಾನೆ. டோட்டல் நம்ம ஆள் வளர என்ன ஆகுதுன்னா இந்த டாக்ஸின்ஸ் போக பொல்யூஷன் இது எல்லாமே உள்ளுக்குள்ள போக ரத்தம் டாக்ஸினா மாறுது அப்படிங்கறாரு. ಸೊ ಎಂಟರ್ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಳೀತಾ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಆ ಪರ್ಸನ್ ಆಗ್ತದೆ ಎಂಟರ್ ಆಗ್ತದೆ. ಸೊ ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಇದು ಐಯೋಡಿನ್ ಟಿಂಚರ್ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಂಟೈರ್ ಬಾಡಿ ಕಲ್ಮಶ ಆಗುತ್ತೆ. ಜಸ್ಟ್ ஒரு 2 டிராப் ஊத்திருக்காருங்க சார். 2 டிராப் ஊத்தின உடனே அந்த தண்ணி டிಂಚರ್ கலருக்கு மாறிடுச்சுங்க. ஓகேங்களா? ಸೊ ಈ ಬಾಡಿನ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಎಂಟೈರ್ ಬಾಡಿ ನಮ್ಮನ್ನ ಕಲ್ಮಶ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಸೇರಿಯುತ್ತದೆ. ಎಸ್, இந்த டாக்ஸின் எல்லாம் நம்ம ரத்தத்துல சேரும்போது நம்மளுடைய ரத்தமும் இந்த கலரா மாற ஆரம்பிக்குது. என்னதான் பியூர் பிளட்டா இருந்தாலுமே ரத்தம் திரும்பவும் இந்த கலரா மாற ஆரம்பிக்குது. ಸೊ ಡಿಯರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಎವ್ರಿ ಡೇ ನಾವು ಯೂಸ್ ಮಾಡೋದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ರೈಸ್. ಓಕೆ, ಕಾರ್ಬೋಹೈಡ್ರೇಟ್ ಹೌದಲ್ಲ? ಎಸ್ ಆರ್ ನೋ? ದಿಸ್ ಇಸ್ ರೈಸ್. ಸೊ ರೈಸ್ ಇಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜಸ್ಟ್ ಒಂದು ಫ್ರಾಕ್ಷನ್ ಆಫ್ ಸೆಕೆಂಡ್ ಅಲ್ಲಿ நம்ம டெய்லியும் சாப்பிடுற ஃபுட் அது சாம்பிளுக்கு ரைஸ் எடுத்துருக்காரு. நீங்க எந்த ஃபுட்டா வேணாலும் நீங்க அதுல காமிக்கலாம். ஓகேங்களா? அந்த ரைஸ் ஒரு செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கீழ அது என்ன கலரா மாறிடுச்சுங்க? கம்ப்ளீட்லி ஜெட் black மாறி இருக்கு. ஓகேங்களா? அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இல்ல சார் இங்க ಕೆಳಗಡೆ ತೋರಿಸಿದ್ರು ಅಂದ್ರೆ ಬ್ಲಾಕ್ ಕಾಣಿಸುತ್ತೆ. black sir, black है. ठीक है. So dear friends, so every day 95 this one product super product. Okay, so every day idu use pandre ಏನು ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ every day one sachet. Okay, so morning empty stomach அந்த கலர் மாறின அரிசியை 1 மணி நேரம் சோப்பு தண்ணியில ஊற வச்சு அலசினீங்கன்னா கூட அந்த கலர் போவாதுங்க. அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும். இப்போ இந்த ஜூஸ் ஊத்துனது அது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சுனா கம்ப்ளீட்லி ரைஸ் எந்த கலர் இருக்குது இந்த ஒயிட் கலருக்கு திரும்பவும் ரைஸ் மாற ஆரம்பிக்குங்க. அதே கலருக்கு ಒಂದು ಕೋರ್ಸ್ per month, one course per day, per sachet one course. ஓகே, நீங்க வேற எது எடுக்கிறீங்க எடுக்கலங்கிறது இல்லாம உங்க பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட் ப்ராடக்ட். அப்போ ஒரு மாசம் ஃபுல்லா இதுல 30 சேஷெட் இருக்கு. வேற கம்பெனில இருக்கு ஒரு 2 lakhs வராக் வேல்யூ தான் ஹையஸ்டா இருக்கு. ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா அது பாட்டில் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய இம்யூனிட்டிஸ் குறைய ஆரம்பிச்சிரும். இதுல உங்களுக்கு எல்லாமே சேஷெட்ஸா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது இப்படி எங்க டேபிள் முன்னாடி வைக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த ரைஸோட கலர் திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியே எடுக்கிறதுக்கு, ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ண முடியுங்களா முடியாதுங்களா? ஒரு 2500 ரூபான்னு கூட வைங்க. செலவு பண்ணலாங்களா பண்ணக்கூடாதா? ஒரு வண்டிக்கு சர்வீஸ் பண்றதுக்காக 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த செலவு பண்றோம். நம்ம உடம்புக்கு பண்ணக்கூடாதுங்களா? நான் பேசுறது புரியுதா இல்லீங்களா? நீங்க இல்லன்னு ஏதாவது பேசுனீங்கன்னா தான் திரும்ப பேச முடியும். ஏதோ புரியுது இல்ல சார், நம்ம பேசுறத ரிப்பீட் அந்த பக்கம் இருந்து ஏதாவது வந்தாதான் நம்ம திரும்பி ஏதாவது பேச முடியும். ஓகேங்களா? இல்ல சார், இருக்கிறதா பிராங்கா பேசிட்டு எதுவுமே இங்க ஒளிவு மறைவுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட் ப்ராடக்ட்